உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வச்சுக்கிற முட்டையை பாருங்க, சின்ன சின்னதா இருக்குது பாருங்க. இது என்னன்னா காடை முட்டை. இது கோழி முட்டையை விட சின்னதாகவே இருக்கும். மேலே பாருங்க கருப்பா சின்ன சின்ன புள்ளியெல்லாம் இருக்கும். இது தாங்க காடை முட்டை. இந்த காடை முட்டையில் இன்னைக்கு நம்ம கிரேவி செய்ய போகிறோம். இதுக்கு முன்னால் இதில் என்னென்ன நன்மைகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன். காடை முட்டை உடம்புல ரத்தத்தை அதிகப்படுத்தும், ரத்த விருத்தியை உண்டாக்கும். கர்ப்பிணி பெண்களுக்கு கொடுத்தீங்கன்னா குழந்தையோடைய வளர்ச்சிக்கு, எலும்பு வளர்ச்சிக்கு, மசில்ஸ் வளர்ச்சிக்கெல்லாம் நல்லாயிருக்கும். அல்சருக்கு குணப்படுத்தும். அல்சர்னால ஏற்பட்ட புண்ணெல்லாம் இந்த காடை முட்டை குணப்படுத்தும். அதே மாதிரி உடம்புல ஏற்படுற எல்லா வித அலர்ஜிக்கும் இது நல்லது. எந்த அலர்ஜியுமே வராமல் தடுக்கும். புற்றுநோய் வராமல் தடுக்கும். புற்றுநோய்க்கு இது எதிர்ப்பு சக்தியாக இருக்கும். குழந்தைங்களுக்கு ஞாபக சக்தியை அதிகப்படுத்தும். எல்லா விதத்துலையும் இந்த முட்டை உபயோகப்படும். அதனால் இந்த முட்டையை எப்படி கிரேவி சேர்த்து நம்ம பார்க்கலாம். இந்த முட்டையை ஒரு பாத்திரத்தில் நம்ம போட்டிருக்கிறோம். முழுகிற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றிருக்கிறோம். இது கூட கொஞ்சம் கல் உப்பு போட்டு நம்ம வேக வச்சுக்கலாம். ஏன்னா கல் உப்பு போட்டால் எந்த மாதிரி முட்டையாக இருந்தாலும் சரி, புது முட்டையாக இருந்தாலும் சரி, உரிக்கிறதுக்கு நமக்கு ஈஸியாக தோல் வந்துடும். சில முட்டைங்களை உரிச்சா தோல் வராது. இந்த மாதிரி உப்பு போட்டு வேக வச்சிங்கன்னா ஈஸியாக தோல் வந்துடும். இதை நம்ம வேக வச்சுக்கிறோம். ஒரு கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் போட்டிருக்கிறோம். ஒரு பட்டை, ஒரு 4 கிராம்பு, ஒரு அன்னாச்சிப்பூ போட்டுக்கிறோம். இது பொரியட்டும். இப்போ இந்த பட்டையெல்லாம் பொரிஞ்சிடுச்சு. நம்ம பொடியாக கட் பண்ண வெங்காயம் ஒரு கையளவு இதில் போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்குவோம். ஒரு 1/2 கப்பு அளவுக்கு வெங்காயம், கொஞ்சமாக உப்பு போட்டுக்குங்க. சீக்கிரமாக இது வதங்கிடும். இப்போ 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, இதையும் சேர்த்து நம்ம வதக்கிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்குவோம். இஞ்சி பூண்டு வாசனை வந்துடுச்சு. இப்போ ஒரு கைப்பிடி அளவு பொடியாக கட் பண்ண தக்காளி, இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கிடுது. இப்போ நம்ம இதில் தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்குவோம். அதில் 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் போட்டுக்குவோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு காரத்தூள் போட்டுக்கலாம். நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரமோ அந்த அளவுக்கு நீங்கள் பார்த்து டேஸ்ட் பண்ணி பார்த்து போட்டுக்குங்க. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பும் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தேவையான அளவு போட்டுக்குங்க. இது கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், கிரேவி நல்லா கொதிக்குது. இப்போ இந்த காடை முட்டைங்களை தோல் உரித்து நம்ம வச்சுருக்குறோம். இதை ஒன்று ஒன்றா இதில் சேர்த்துக்கலாம். ஏன்னா உப்பு காரம் அந்த முட்டையிலையும் நல்லா ஏறும். இதை மூடி ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சு நம்ம வேக வைப்போம். பாருங்கள், கிரேவி நல்லா திக்காயிடுச்சு. இப்போ நம்ம ஒரு கைப்பிடி அளவு தேங்காய் வரைச்சி இதில் ஊற்றிக்கணும். அதிலே கொஞ்சம் கொத்தமல்லி இலை, இதையும் சேர்த்து 1 நிமிஷம் அளவுக்கு நம்ம கொதிக்க வச்சு ஆஃப் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த கிரேவி திக்காயிடுச்சு. இதோட நம்ம இதை ஆஃப் பண்ணிக்கலாம். தோசை, இட்லி, சப்பாத்தி எது கூட வேணாலும் தொட்டு சாப்பிட்லாம். அதே போல் சாம்பார் சாதம், தயிர் சாதம், எந்த சாதத்து கூட வேணாலும் இது தொட்டு சாப்பிட்லாம். சுவையாக இருக்கும். எல்லா சிக்கன் சென்டர்லேயும் இந்த காடை முட்டை கிடைக்கிது. நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணுங்கள். வயசானாலும் உங்களுக்கு இளமையாக இருக்கணும்னா, தோல் சுருக்கம் வராமல் இருக்கணும்னா இந்த முட்டையை நிறைய சாப்பிடுங்க. இதால் நல்ல யூஸ் இருக்குது.
மீண்டும் சுவையான சுலபமான ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.